ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன் பானு கைமணம். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷல் பேக்கிங் பார்த்தீங்கன்னா செஸ்வான் நூடுல். எந்த விட ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் கலரெல்லாம் ஆர்டிஃபிஷியல் கலர்லாம் எதுவுமே சேர்க்காமல் ரொம்ப ரொம்ப சூப்பராக என்னோடய ஸ்டைலில் என் பொண்ணுக்கு நான் இதை தான் லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணியிருக்கேன். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு கைமணம் குக்கிங் சேனலுக்கு லைக் போடுங்க, வீடியோவை நிறைய ஷேர் பண்ணி விடுங்க, மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒயிட் நூடுல் பாக்கெட் 2 பாக்கெட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதை ஒயிட் நூடுலில் செஞ்சிங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதே நீங்கள் வீட் நூடுல்லாம் கூட கோதுமையில் கூட நூடுல்ஸ்லாம் கிடைக்கிது. டயட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வீட் நூடுல் யூஸ் பண்ணி கூட இதை செய்யலாம். நான் இன்றைக்கி ஒயிட் நூடுல் 2 பாக்கெட் வேக வச்சுருக்கேன். நல்ல சுடு தண்ணியில் ஒரு 3/4 பங்கு இதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சாஃப்ட் குக் பண்ணாதீங்க, 3/4 பங்கு குக் ஆகட்டும். அதுக்கு ஒரு சாஸ் ஒன்று நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதில் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே இல்லைன்னு சொன்னால் பார்த்தீங்களா, கலருக்கு தக்காளி, காரத்துக்கு மிளகாய். இப்போ இந்த மிளகாயை நல்லா வேக வச்சுட்டோம். இது நல்ல காரம் இருக்கிற வரமிளகாய். தக்காளி இந்த மாதிரி தோல் உரித்து எடுக்க வரணும். இந்த அளவுக்கு நீங்கள் சாஃப்ட் குக் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இந்த 2 தக்காளி, 2 வரமிளகாய் நம்ம மிக்சியில் ஒரு பியூரியாக அடிச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அடித்து வச்சுக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த சாஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பில் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3லேருந்து 5 ஸ்பூன் போடுங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 10 பல் பூண்டு, ஒரு நீட்டு இஞ்சி நல்லா பொடியாக ஃபைன் சாப் பண்ணியிருக்கேன். இது அப்படியே நல்லா பொன்னிறமாக முறுமுறுன்னு வறுத்து கொடுங்க. இந்த அளவுக்கு நல்லா வறுத்து கொடுங்க. ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கிற அந்த பியூரியை இதில் சேருங்க. அப்படியே அடுப்பை சிம்மில் போட்டுருங்க. இது அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு தொக்கு மாதிரி வர வரைக்கும் குக் ஆகட்டும். இப்போ இதுக்கு தேவையான தூள் உப்பு, கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மூடி வச்சு நான் குக் பண்ணுறேன். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். இதுதான் இதுக்கு சரியான பதம். நீங்கள் ஓரத்தில் எண்ணெய் கசிஞ்சு அப்படியே தொக்கு மாதிரி ஊறுகாய் மாதிரி எப்போ பார்க்குறீங்களோ அப்போ உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் எனக்கு. அது அப்படியே கொதிக்கட்டும். ஒரு கேரட்டு, ஒரு 10 பீன்ஸு, ஒரு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எல்லாமே நூடுல்ஸ் மாதிரி நீல ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன், நீட்டு வாக்கில். இப்போ இண்டாலியம் கடாய் நான் அடுப்பில் வச்சுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணது நல்லா வதக்கிக்கோங்க. இதுவுமே நம்ம 3/4 பங்கு தான் குக் பண்ண போகிறோம். ரொம்ப சாஃப்டாக குக் பண்ணாதீங்க, நல்லா இருக்காது. நூடுல்ஸோடு இந்த காய்கறி நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது வாயில் கடிப்படணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் ஸ்க்ரன்ச்சியாக. இப்போ 10 பீன்ஸு நீல வாக்கில் கட் பண்ணது அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரே ஒரு கேரட்டு, இதுவும் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து ஒரு 3/4 பங்குக்கு குக் பண்ணி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு, இந்த காய்கறிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ ஒரு அரை உப்பு, தூள் உப்பு இப்போ நம்ம அதில் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. எல்லாத்துலேயும் தனித்தனியாக உப்பு போட்டு நம்ம வதக்கி எடுத்தோம் அப்படின்னா சரியாக இருக்கும். இந்த காய்கறிக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 3/4 பங்கு வதக்கி விட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இதுவும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம நூடுல்ஸ் எல்லாம் சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ண வேண்டியதான். வெந்த நூடுலை நல்லா வடிகட்டி நல்ல தண்ணியில், குடிக்கிற தண்ணியில் ஒரு 3 தடவை வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன். அடுப்பு சிம்மில் இருக்குது, அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த குக்கரில் ஒரே ஒரு ஸ்பூன் அடியில் எண்ணெய் விட்டுருக்கேன், ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. இப்போ இந்த நூடுல்ஸ்க்கு தேவையான தூள் உப்பு கொஞ்சம் தாழ்மையாக சேர்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஆர்டிஃபிஷியல் இல்லாமல் கலர்ஃபுல்லான ஒரு டொமேட்டோ சாஸ் மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் செஸ்வான் சட்னி. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ வினிகர், புளிப்புக்கு நம்ம வினிகர் சேர்க்கலை, தக்காளியில் புளிப்பு இருக்குது. ஃபுட் கலரும் சேர்க்கலை, தக்காளியோட கலர் ரெட்டாக வந்துடும். அதான் இது மாதிரி நான் யூஸ் பண்ணி என் பொண்ணுக்கு இந்த மாதிரி வீட்லேயே ரெஸ்டாரண்ட்டில் எப்படி ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்களோ அதை விட சூப்பராக நம்மளால் நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியும். கண்டிப்பாக ஆர்டிஃபிஷியல்லாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி வீட்லேயே ஹோம்மேடாக நீங்கள் செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி கலருங்க. நான் 2 கரண்டி யூஸ் பண்ணி தூக்கி விட்டு கலர்றேன் பார்த்தீங்களா, இது ஒரு செஃப்பை பார்த்து நான் கற்றுக்கிட்டேன். இதே மாதிரி நீங்களும் கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க நூடுல்ஸ் உடையாமல் அப்படியே நீளமாகவே இருக்கும். நான் இதை கலக்கும் போதே என் பொண்ணு பக்கத்தில் ஆசையாக நிற்பா. அம்மா செஃப்பு மாதிரி சூப்பராக கலக்கிறம்மா அப்படின்னு சொல்லுவாள். பசங்களுக்கு பிடிச்சமானதை செஞ்சு கொடுத்து அவங்கக்கிட்ட நம்ம பாராட்டு வாங்கும்போது அந்த சந்தோஷமே அலாதியான சந்தோஷம். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் பேக்கிங் பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த செஸ்வான் நூடுல். லஞ்சுக்கு இதான் வேணும்னு கேட்டால், அதனால் அதையே நான் அவளுக்கு பேக் பண்ணிட்டேன். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம பானு கைமணம் குக்கிங் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே வீவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.